Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஷேக் ஹசீனாவை நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமா, ஒருவேளை அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் கிட்ட ஒப்படைக்குமா? நாளைக்கு நீங்க ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடந்து ஒரு புது அமைச்சரவை வந்து அவங்க புது நீதிமன்றங்களோ அதுக்கு உண்டான நீதிபதிகளை அனுமதித்து அதன் பிறகு இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அங்கே தேவைப்படும் போது அப்போ ஷேக் ஹசீனா அவர்களை வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம கொடுக்கறதுனால இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக எந்த கெயினுமே கிடையாது. தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஆன்டி இந்தியன் நரேட்டிவ் வந்து அங்கே செட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் நம்ம பக்கத்து நாடு செட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு அது ஆரோக்கியமானதாக இருக்காது தானே? நிச்சயமாக இருக்காது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இது ரஷ்யாவை எடுத்துக்கங்க. சோவியத் ஒரு மிகப்பெரிய நாடு, பக்கத்தில் போலாண்டு இருக்கு, ஹங்கேரி இருக்கு. இவங்க எல்லாருமே ரஷ்யா எதிரியாக தான் பார்ப்பாங்க. பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜமாத்தி இஸ்லாமி தடை செய்ய நீக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜமாத்தி எப்படி டீல் பண்ணுறாங்க? அன்னைக்கு இருந்த ஜமாத்துக்கிட்ட நம்ம பேசவே முடியாது. இன்னைக்கு இருக்க ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்ற அந்த ஒரு அரசியல் முகமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி இதே இந்திய எதிர்ப்பை எடுத்துட்டு போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை ஜமாத்தி இஸ்லாமி அடுத்தது ஒரு இது பண்ணி வந்துட்டாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்து நீங்கள் பாகிஸ்தானோட மோசமாக இன்னொரு இதை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது இன்னொரு 10 வருடத்துக்கு இங்கே நீங்கள் எந்த விதமான ஒரு அரசியல் சிறுத்தன்மையும் எதிர்பார்க்க முடியாது. பங்களாதேஷுக்கு இந்திய எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட சாய்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கான மின்சார தொகை நிலுவையில் வச்சிருக்காங்க. அவங்க இங்க இருந்து மெடிக்கல் விசா எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு வாரம் முன்னாடி இந்திய பொருட்கள்லாம் வேணான்னு கோஷம் போட்டுட்டு இருந்தவங்க 3 நாளைக்கு முன்னாடி இந்திய தூதரகத்தில் நின்று கோஷம் போடுறாங்க, எங்களுக்கு நீங்க வந்து விசா தரல அப்படின்ட்டு. படிப்பு இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போ ஆர்டிகிள் 370 தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த பக்கம் உங்களுக்கு மின்சாரம், அடிப்படை தண்ணீர், கல்வி, நீங்கள் அனுப்பக்கூடிய மருத்துவ சுற்றுலாக்கு அனுப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கு வராங்க. எது முக்கியம்? இதுதான் நெகோசியேஷன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். பங்களாதேஷ் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். இப்போ வந்து ஷேக் ஹசீனா மேலே லோக்கலில் கிட்டத்தட்ட 100 வழக்குகளுக்கு மேலே வந்து போட்டாங்க. நம்ம இப்போதைக்கு அவங்க மேலே வந்து போடாத கேஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 100 வழக்குகள் மேலே. இது வந்து ஷேக் ஹசீனாவை நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமா, ஒருவேளை அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் கிட்ட ஒப்படைக்குமா? இல்லை, இதுக்கு 2 இதில் நீங்கள் பார்க்கணும். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ப்ரொஃபஸர் முகமது யூனுஸுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்துருந்தார் எக்ஸ் தளத்தில். அது நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் நியூ ரோல், உங்களுடைய புது பொறுப்புக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு போட்டு சீஃப் அட்வைசர் ஃபார் பங்களாதேஷ் அப்படின்ற ட்விட்டர் ஐடியில் தான் அவர் இருக்கிறார். அவர் பிரதமராகவோ இல்லை இதுவாகவோ அறிவிக்கல. அதே சமயம் நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் டேக்கிங் ஓவர் த ரெயின்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், ஆட்சியில் நீங்கள் எடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. இப்போது இது 2 டிஃப்ரெண்ட் மெசேஜ், 2 வாழ்த்து செய்தி தான். எதிர்கட்சி தலைவர் அவரை வந்து ஒரு நாட்டோடைய தலைவரை அங்கீகரிக்கிறாரு. பாரத பிரதமர் உங்களுடைய புது பொறுப்புக்கு, இன்ட்ரீமா இருக்கக்கூடிய பொறுப்புக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல மைனாரிட்டிஸ், குறிப்பா இந்துக்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்குது, கன்சர்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்றாரு. இப்போ இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை நம்ம மதிக்கிறோம். இத்தனை வருடமா இன்னைக்கு ஜனநாயகம் ஒரு செழித்து இருக்குன்னா, இத்தனை எல்லா நாடுகளுமே கொலாப்ஸ் ஆயிருக்கு சுற்றி, அதனால் இந்தியா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவோடைய ஸ்டாண்டு, தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் அவாமி லீக் கட்சியும் போட்டியிட்டு, இல்லை அவங்களுடைய நாடு அவங்க எப்படி வேணாலும் தேர்தல் நடத்தலாம். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்க தலைமை நீதிபதியை நீக்கிட்டாங்க. யார்? மாணவர்கள்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அவர் விலகிட்டாரு. மாணவர்கள்லாம் போய் நிற்கிறாங்க, போலீஸ் டிஜிபி விலகிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் எப்படி நடக்கும்? இப்போ இதே எக்ஸ்ட்ராடிஷனை நாம யூகேட்ட கொடுக்குறோம். நீரவ் மோடி இருக்காரு, விஜய் மல்லையா இருக்காரு. அவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல்ன்றது உங்க ஜெயிலில் மனித உரிமை மீறல்கள் அதிகமா இருக்கு,
அப்படின்றதான் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஜெயில உருவாக்குனதே பிரிட்டிஷ் தான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க பேசுறாங்க. இன்னி வரைக்கும் இந்தியா யூகே ஒரு இதனால ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கிடையாது. பட் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு நீதிமன்றத்தால குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட, ட்ரையலுக்கே வராம எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு ஆகுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இதுல இப்போ இந்த இடத்துல இந்தியா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல. ஒரு இன்ட்ரீம் ஒரு பொறுப்பு, ஒரு ஏதோ ஒரு தலைமை வேணும். ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடந்து ஒரு புது அமைச்சரவை வந்து அவங்க புது நீதிமன்றங்களோ அதுக்கு உண்டான நீதிபதிகளை அனுமதித்து அதன் பிறகு இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அங்கே தேவைப்படும் போது அப்போ ஷேக் ஹசீனா அவர்களை வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம கொடுக்கறதுனால இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா எந்த கெயினுமே கிடையாது. இல்ல ஆனா அது தாண்டி அப்போ அங்க வந்து நம்ம ஆன்டி இந்தியன் ஒரு நரேட்டிவ் வந்து அங்க பில்ட் பண்றாங்களே. இப்ப குறிப்பா அந்த தாக்கா ட்ரிபியூனோட எடிட்டோரியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் நியாயம் எங்கள் நியாயம் ஆகாது. அதாவது இந்தியா நினைக்கிறது, இந்தியா வங்கதேசத்தை பத்தி நினைக்கிறது, இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்கள் எல்லாமே பேசப்படுறது எல்லாமே அது உங்க செய்திகள் தான். எங்க பக்க நியாயத்தை அங்க யாருமே எதிரொலிக்கல. தொடர்ச்சியா இப்போ ஒரு ஆன்டி இந்தியன் நரேட்டிவ் வந்து அங்க செட் பண்றது அப்படிங்கிறது, அதுவும் நம்ம பக்கத்து நாடு செட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு அது ஆரோக்கியமானதா இருக்காது தானே? நிச்சயமா இருக்காது. பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இது இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கங்க. சோவியத் ஒரு மிகப்பெரிய நாடு, பக்கத்துல போலாண்ட் இருக்கு, ஹங்கேரி இருக்கு. இவங்க எல்லாருமே ரஷ்யா எதிரியா தான் பார்ப்பாங்க. சோவியத்தை தாக்குதலாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். போலாண்டை இன்ஃபேக்ட் காப்பாத்தினதே சோவியத் படைகள் தான். அந்த காலகட்டங்கள் நாசிகள்கிட்ட இருந்து திரும்ப எடுத்து கொடுத்ததுல ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய நாடு, பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர், சுத்தி இருக்கவங்களோட எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சத்தை வந்து கொடுக்கும். இந்த நீங்க நேபாள்லயும் பார்க்கலாம், ஓரளவுக்கு அந்த உள்ள ஆள் மனதில் அது இருக்கும். நீங்கள் இலங்கைக்கு போங்க, அங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் என்ன பெரிய தாதாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது பண்ணுறது. நாம் அமெரிக்காவை பற்றி பேசும்போது இதுதான் பேசுவோம். நீங்கள் வச்சதான் சட்டமா? இதே கேள்வி தான் நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம் அமெரிக்கிட்ட. நீங்கள் வச்சதான் சட்டமா? உங்கள் பேச்சு தான் நாங்கள் கேட்கணுமா? உலகத்தையே நீங்கள் தான் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை அவங்க டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நேபாளில் யூஸ் பண்ணாங்க. ஒலி அவர்களுடைய இது கம்யூனிசம் மாவோயிஸ்ட் வந்தபோது இந்தியாவுக்கு எதிரான ஒரு இது. ஏன்னா நீங்கள் யாரையாவது எதிரியை காமிச்சாகும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு எதிரியை காமிக்காமல் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இன்டர்னலாக இந்த கட்சி எதிரின்னு நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக வெளியில் யார்? அப்போ வெளியில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்தியா தான் காரணம். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே தான் நீங்கள் இலங்கையிலையும் பார்த்தீங்க. இதே தான் சைனாக்கு எதிராகவும் பார்த்தோம். இதே தான் மாலத்தீவுலையும் பார்த்தோம். நஷீத் அவர்கள் இந்தியாவுடைய கைப்பாவை, இந்தியாவுடைய ராணுவம் இங்கே இருக்கு, கெட் அவுட் இந்தியா அப்படின்னு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி ஆட்சிக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இதில் பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜமாத்தி இஸ்லாமி தடை செய்ய நீக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜமாத் எப்படி டீல் பண்ணுறாங்க? அன்னைக்கு இருந்த ஜமாத்துக்கிட்ட நம்ம பேசவே முடியாது. இன்னைக்கு இருக்க ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்ற அந்த ஒரு அரசியல் முகமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி இதே இந்திய எதிர்ப்பை எடுத்துகிட்டு போகிறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஜமாத்தி இஸ்லாமிக்கு பேக்கப்பா ஆதரவு கொடுத்தது அமெரிக்கா. உலகத்துக்கே தெரியும் அது. ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் பார்த்து வந்தாங்க. ஒரு தூதரக அதிகாரி அந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாங்க, பட் இவங்க பண்ணாங்க. பிஎன்பி ஒரு ப்ரோ சைனா பார்ட்டியா பார்க்கப்படுது. அவாமி லீக் ஒரு ப்ரோ இந்தியன் பார்ட்டியா பார்க்கப்பட்டுச்சு. இது மூணுமே அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பர்செப்ஷன். இப்ப இந்த பர்செப்ஷன்ல அவாமி லீக் இப்ப வெளில போயிடுச்சு. இப்போ பிஎன்பி இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிறாங்க. இதெல்லாமே வேண்டாம், பிஎன்பியும் ஒண்ணுதான், இவங்களும் குடும்ப கட்சி சர்வாதிகாரம், இவங்களும் குடும்ப கட்சி சர்வாதிகாரம், அவாமி லீகும் அப்படின்னு சொல்லி இங்க கணிசமான மாணவர்கள், ஒரு 60-65% மாணவர்கள் அந்த மூட்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு அரசியல் கட்சி யாரு? அங்க ஒரு வேக்கம் இருக்கு. அவங்க போய் ஜமாத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? மேபி அதில் ஒரு 10% ரேடிக்கலாக இருக்கக்கூடியவங்க ஜமாத்துக்கு போய் ஓட்டு போகிறதுக்கான, ஜமாத் இஸ்லாமிக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி உருவாக்கலாம். இது திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்களே போன இன்டர்வியூஸ்ல அந்த மாணவர் போராட்டத்தில் ஹிந்துக்களும் இருக்கிறாங்க, இந்து மாணவர்களும் இருக்கிறாங்க. இந்து மாணவர்கள் கணிசமான பேர் அவாமி லீக்கு எதிராக போராட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம், இந்த பொலிட்டிக்கல் வேக்கம்ல புதுசாக ஒரு கட்சி தலைவர் உருவாகி அந்த நாடு முன்னேறி போகுதா, இல்லை பழைய ஸ்ட்ரக்சருக்கே வந்து நாளைக்கு திரும்ப பிஎன்பி கிட்ட கொடுத்து ஜமாத்தி இஸ்லாமி ஏன்னா அவாமி லீக்ல போட்டி போடுறதுக்கான இதை அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. அவாமி லீகை போட்டி போட விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பாகிஸ்தான்ல எப்படி பிடிஐ பண்ணாங்களோ அந்த சூழ்நிலையில போச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
ஒருவேளை ஜமாத்தி இஸ்லாமி அடுத்தது ஒரு இது பண்ணி வந்துட்டாங்கன்னா நீங்க இன்னொரு பாகிஸ்தானை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பாகிஸ்தான்ல இருந்து நீங்க பிரிஞ்சு வந்து நீங்க பாகிஸ்தானோட மோசமா இன்னொரு இதை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது இன்னொரு 10 வருடத்துக்கு இங்க நீங்க எந்த விதமான ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையும் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. அதை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, பங்களாதேஷுக்கு இந்திய எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட சாய்ஸ் கிடையாது. 1000 கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கான மின்சார தொகை நிலுவையில் வச்சிருக்காங்க அவங்க. இங்க இருந்து மெடிக்கல் விசா எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு வாரம் முன்னாடி இந்திய பொருட்கள்லாம் வேணான்னு கோஷம் போட்டுட்டு இருந்தவங்க 3 நாளைக்கு முன்னாடி இந்திய தூதரகத்துல நின்று கோஷம் போடுறாங்க, எங்களுக்கு நீங்க வந்து விசா தரல அப்படின்ட்டு. படிப்பு இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்றதே தவிர சாமானிய மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. இந்தியா எதிர்ப்பு அப்படின்றது அதை டெவலப் பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ரீச் இருக்கு. இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு அது இதுவாக போச்சுன்றதை பார்க்குறோம். காலங்கள் மாற மாற அது அப்படியே கம்மியாயிட்டே வருது. பொலிட்டிக்கலா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே போகுமே தவிர இந்தியா இல்லாமல் இந்த நாடு சர்வமான ஆகாது. ஏன்னா ஜமாத் இஸ்லாமுடைய ஒரு தலைவர் சொல்லும் போதே பங்களாதேஷோடைய ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையில வந்து நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறார். அவருடைய மாற்றம்னு ஃபர்ஸ்ட் ஒரு தொடர விஷயமே காஷ்மீர்ல தான் தொடர்றாரு. காஷ்மீர்ல வந்து 370 வந்து நீக்கினது, அதுல வந்து ஷேக் ஹசீனா அரசுக்கு இருந்த பார்வை தான் எங்களுக்கும் இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம், நாங்க ஒரு மாற்று பார்வை வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எங்க வெளியுறவு கொள்கையை நாங்க மாற்றணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ப்ரப்போசல் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்போ அது எப்படி போகும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ நாம யார்கிட்டயோ டீல் பண்ணி ஆகணும். ஒண்ணு ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அந்த அரசுகிட்ட நீங்க அரசோட தலைமைகிட்ட டீல் பண்ணுவீங்க. ஷேக் ஹசீனா அவங்க இல்லை. இப்போ ராணுவ தளபதிக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் ப்ரொஃபசர் யூனிஸ் அவர்கள்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஜமாத் வந்தாலும் ஜமாத்துக்கிட்டையும் நம்ம பேசுவோம். இப்போ ஆர்டிகிள் 370 தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு மின்சாரம், அடிப்படை தண்ணீர், கல்வி, நீங்கள் அனுப்பக்கூடிய மருத்துவ சுற்றுலாக்கு அனுப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கு வராங்க. எது முக்கியம்? இதுதான் நெகோசியேஷன். ஜமாத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு, அடிப்படை வாழ்வாதாரம் முக்கியமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் முக்கியமா, இல்லை நீங்கள் உங்களுடைய சித்தாந்த ரீதிப்படி ஆர்டிகிள் 370 முக்கியமா? அப்படிதான் அங்கே நெகோசியேஷன்ஸ் நடக்கும். ஸோ அவங்க பேசலாம். அவங்களுடைய அந்த டொமஸ்டிக் ஆடியன்ஸை இது பண்ணுறதுக்கு ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்றது பல நாடுகளில் இருக்கு. ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்த் இங்கே இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் ஜமாத்தி இஸ்லாமி இருக்கு. அவங்களும் அதே மாதிரியான குரல்களில் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்சிக்கு பெரிய ஆதரவு பாகிஸ்தானில் இல்லை. மாணவர்கள் அமைப்பில் ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. அதையோட ஜெராக்ஸ் காப்பி தான் இது. 1941 லாகூர்ல அவங்க துவங்கினாங்க. 48 உத்தரப்பிரதேசில் நம்ம ஆளுங்க இங்கே துவங்கினாங்க ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்து. அதன் பிறகு 65 நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் பங்களாதேஷில் அது துவங்குச்சு. ஸோ அந்த இதில் நீங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆப்ஷன் என்னது? இப்போ பிஜேபிக்கு ஒரு 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 பூர்வீக இருக்க ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து சுயசார்பு கொள்கை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொன்னாலும் சில இடங்கள்ல நீங்க அமெரிக்காட்ட அவங்க டேர்ம்ஸுக்கு போய் தான் ஆகணும். இது உங்களுடைய கொள்கை, கரெக்டுங்களா? எஃப்டிஐ ரீட்டைல் விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸோட நீங்க கேட்டீங்கன்னா இல்லை இங்கதான் இருக்கணும், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரக்கூடாது, இங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்றத ஒரு கேலிபிரேட்டடா அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. பட் நீங்க அதை அரசு எல்லாத்தையும் 100% அவங்களோட அரசு தான் இருக்கு, 100% செயல்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அது உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. இல்ல கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. ஜெய்.